அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 7ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. கணவர் தம் மனைவிக்கு மன வாழ்க்கை உரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும், அதுபோல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். திருமண வாழ்க்கைக்கு உரிய உரிமைகளை கணவர் மனைவிக்கு கொடுக்க மறுக்கும் போதுதான் மனைவி தவறான பாதையில் சென்று பரத்தமை என்கிற பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. திருமண வாழ்க்கைக்கு உரிய உரிமைகளை மனைவி கணவருக்கு கொடுக்க மறுக்கும் போதுதான் கணவரும் தவறான பாதையில் சென்று பரத்தமை என்கிற பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இருவரும் திருமண வாழ்க்கைக்கு உரிய உரிமைகளை ஒருவருக்கு மற்றவர் முழுமையாக கொடுத்து வாழும் போது தவறான பாதையில் சென்று பரத்தமை என்கிற பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது என்ற கருத்தை வலியுறுத்தும் நோக்கத்தில்தான் கணவர் மனைவிக்கு மன வாழ்க்கைக்கு உரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும், மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கணவரும் மனைவியும் ஒருவரை ஒருவர் முழு இதயத்தோடு அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக மறைமுகமாக எடுத்துச் சொல்லுகிறார். கணவரும் மனைவியும் ஒருவரை ஒருவர் முழுமையாக அன்பு செய்து வாழும் போதுதான் அவர்கள் இருவரும் திருமண வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவர் மற்றவருக்கு முழுமையாக கொடுத்து வாழ்வார்கள். மாறாக கணவரும் மனைவியும் ஒருவரை ஒருவர் முழுமையாக அன்பு செய்து வாழவில்லை என்று சொன்னால், திருமண வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க மறுக்கும் போது அங்கு மன முறிவு ஏற்படுகிறது, தவறான பாதையில் செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுகிறது என்ற ஒரு அழகான கருத்தை இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். கணவரும் மனைவியும் ஒருவரை ஒருவர் முழுமையாக அன்பு செய்து வாழ வேண்டும். அவ்வாறு கணவரும் மனைவியும் ஒருவரை ஒருவர் முழுமையாக அன்பு செய்து வாழும் போது இருவரும் திருமண வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவர் மற்றவருக்கு முழுமையாக கொடுத்து வாழ்வார்கள். அப்பொழுது அந்த குடும்பம் பரிசுத்தமான குடும்பமாக இருக்கும் என்ற கருத்தில் தான் புனித பவுல் கணவர் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும், மனைவியும் கணவருக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமணம் என்கிற பந்தத்தால் கணவனும் மனைவியுமாக இணைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒருவரை ஒருவர் முழு இதயத்தோடு அன்பு செய்து வாழ்வோம். அப்பொழுது நம் குடும்பம் கடவுள் வாழும் கோவிலாக, தூய ஆவியானவர் தங்கி வாழும் ஆலயமாக மாறுவதால் நம் குடும்பம் இம்மையிலும் ஆசி பெற்றிருக்கும், மறுமையிலும் ஆசி பெற்றிருக்கும். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். திருமணம் செய்து கொண்ட கணவரும் மனைவியும் பாவ சூழ்நிலைகளை தவிர்த்து வாழ எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கணவரும் மனைவியுமாக உம்மால் இணைக்கப்பட்ட நாங்கள் ஒருவரை ஒருவர் முழு இதயத்தோடு அன்பு செய்து வாழ்ந்து இந்த உலகில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.